வெல்கம் டு கோல்டன் க்ரௌன் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு காயோட மருத்துவ பயன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காயோட பெயர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காயை சிறப்பிக்கக்கூடிய ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதோ கிடைக்கும் பலாக்காயை விட இப்போது கிடைக்கும் கலாக்காய் மேல். அதாவது நம்ம கையில் இப்போ கலாக்காய் இருக்குது, பலாக்காய் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட இருக்க அந்த கலாக்காயே அவ்வளவு சத்து மிக்கது அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட அர்த்தம். இந்த கலாக்காய் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவும் கிடைக்காது, சீசனல் ஃப்ரூட் தான் இது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய காய் பழ வகை தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காய். இதுவே பழுத்துருச்சுன்னா நாகப்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த கலரில் சேஞ்ச் ஆகிடும். இது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் காயாகவும் செப்டம்பர் மாதங்களில் பழமாகவும் நமக்கு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்பொழுது காயே மார்க்கெட்டில் கிடைக்கும், எண்டிலெல்லாம் பழம் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா சீசன் மாறுற அந்த சமயத்தில் இந்த காய்கள் எல்லாமே முற்றி பழமாக மாறிடும். கலாக்காயில் விட்டமின் ஏ சத்து அதிக அளவில் இருக்குங்க. அதனால் இது நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. கலாக்காயை நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு 3 காயோ இல்லை 4 காயோ எடுத்து சாப்பிடும் பொழுது பசியை நல்லா தூண்டக்கூடிய ஆற்றல் இந்த கலாக்காய்க்கு இருக்குது. இதுவே நம்ம சாப்பாடோடு சேர்த்தோ இல்லை சாப்பாடு சாப்பிட்ட பிறகோ இந்த கலாக்காயை சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணமாகறதுக்கு இந்த கலாக்காய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலாக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கும் பொழுது இதை உப்பில் தொட்டு, அதாவது நீங்கள் மாங்காய்லாம் உப்பில் தொட்டு சாப்பிடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தொட்டோ நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துவையலாக அரைச்சோ இல்லை ஊறுகாயாக செஞ்சோ இல்லை பச்சடியாக செஞ்சோ நம்ம உணவில் இந்த கலாக்காயை சேர்த்துக்கலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த காய்க்கு இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுனால ஜீரண உறுப்புகள் எல்லாமே நல்லா பலப்படும். சில சமயம் உடலோட வெப்பநிலை அதிகமாகிறதுனால தொண்டையில் வலி ஏற்படும். அப்படி ஹீட்னால் தொண்டையில் வலி ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த கலாக்காயை ரெகுலராக எடுத்துகிட்டு போது இந்த கலாக்காய் நம்மளோட உடலோட வெப்பநிலையை சமநிலைப்படுத்தி அந்த தொண்டை வலியை குறைக்கக்கூடிய வேலையை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்புலேயும் இந்த கலாக்காய் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது முதிர்வை தடுக்கக்கூடிய சில க்ரீம்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த க்ரீம்ஸில் ஒரு முக்கியமான மூலப்பொருளாக இந்த கலாக்காய் இருக்குது. இந்த கலாக்காயை நீங்கள் காயாகவும் உண்ணலாம், இல்லை பழுத்த பிறகு பழமாகவும் உண்ணலாம். அப்படி இதை உணவில் நம்ம சேர்த்துட்டு வரும்பொழுது நம்மளோட தலைமுடியோ சருமமோ நல்லா பொலிவாக மாறும். சிலருக்கு சருமத்தில் அந்த ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக இருக்கும், சில இடத்துல டார்க்காகவும் சில இடத்துல லைட்டாகவும் இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த கலாக்காயை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்க ஈவன் ஸ்கின் டோனை நிச்சயமாக பெறலாம். பித்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிற வேலையை இந்த கலாக்காய் செய்யுது. பித்தம் அதிகமானால் வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க கலாக்காயை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிறதுனால இந்த பிரச்சனைகளில் இருந்தோ அதனோட பாதிப்புகளில் இருந்தும் தப்பிக்கலாம். கலாக்காயில் விட்டமின் ஏ மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, இரும்புச்சத்து, தாது உப்புக்கள் எல்லாமே நிறைய அளவில் இருக்குது. இது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையையும், சர்க்கரை அதிகமாக இருந்ததுன்னா அதை கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர வேலையும் செய்யறதுனால நம்ம எல்லாருமே இந்த கலாக்காயை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கலாம். சீசனில் தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஊறுகாய் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீசன் இல்லாத டைம்லேயும் நம்ம இந்த கலாக்காயை பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.